வணக்கம். அதிமுகவின் அடுத்த முக்கிய புள்ளிக்கு தூண்டில் போட்டு திமுக வலையில் சிக்கும் பெரிய மீன். மிகுந்த அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. அப்படி திமுகவிற்கு தாவ போகும் அந்த அதிமுகவின் இன்னொரு மிக முக்கிய புள்ளி யார் என்பது பற்றிய மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். அதிமுகவின் முக்கிய முகங்களான அன்வர் ராஜா மற்றும் மைத்ரேயன் ஆகியோர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சமீபத்தில் இணைந்தனர். அன்வர் ராஜா அவர்கள் அடிமட்ட தொண்டராக இருந்து உயர்ந்தவர் என்றால், மைத்ரேயன் அவர்கள் ஆரம்பம் முதலே திமுகவின் அரசியல் எதிரியாக அறியப்பட்டவர். இதனால் இந்த இருவரின் விலகலும் அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக அதிமுகவின் முக்கியமான இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் இணைந்தது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இவர் அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் முன்னாள் எம்பியாகவும் இருந்தார். மேலும் 2001ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்வர் ராஜா. அத்துடன் தொழில் நலத்துறை அமைச்சராகவும் அன்வர் ராஜா அவர்கள் பணியாற்றியுள்ளார். எம்ஜிஆர் காலம் தொட்டே அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இருந்த அன்வர் ராஜா எம்பி, அமைச்சர் என படிப்படியாக உயர்ந்து அதிமுகவில் முக்கிய புள்ளியாக வலம் வந்தார். நிலையில்தான் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தது அதிமுகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அதிமுகவின் மற்றொரு முக்கிய புள்ளி விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த முக்கிய புள்ளி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்றும், சிலர் அவர் சென்னையை சேர்ந்தவர் என்றும் கூறுகின்றனர். அவர் மீது சில வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதன்படி அந்த அதிமுகவின் முக்கிய புள்ளி சுமார் 5000 பேருடன் திமுகவில் இணைய உள்ளதாகவும், இதற்கான இணைப்பு விழா விரைவில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திமுகவில் இணையவுள்ள அந்த அதிமுகவின் முக்கிய புள்ளிக்கு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அவர் திமுகவிற்கு மாறும் பட்சத்தில் அதிமுகவின் அடித்தளம் பெரிய அளவில் ஆட்டம் காணும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் ஆளும் கட்சி அல்லது வெற்றி பெறும் கட்சிக்கு கட்சி தாவுவது வழக்கமான ஒன்று. ஆனால் தற்போது அதிமுகவில் முக்கிய பதவிகளில் அதிமுகவின் முகமாக இருக்கக்கூடிய பலரும் அக்கட்சியை விட்டு வெளியேறி திமுகவில் இணைந்து வருவது அதிமுகவிற்கு பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. முக்கியமாக அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்துள்ளதை அதிமுகவின் முக்கிய தலைகள் பலரும் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தேர்தலுக்குள்ளாக அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் பலரும் கட்சி மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையேதான் அதிமுகவிலிருந்து திமுக இணையும் முக்கிய புள்ளிகளுக்கு திமுகவில் முக்கிய பதவிகளை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதன் காரணமாக அதிமுகவிலிருந்து விலகலாமா வேண்டாமா என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் புள்ளிகள் கூட தற்போது திமுகவில் இணையலாம் என்று முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தேர்தலுக்குள்ளாக அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணையும் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு திமுகவில் அவர்களுக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்படுவதோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பும் வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில்தான் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு தேவை அதிமுகவின் முக்கிய புள்ளி ஒருவர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா, முன்னாள் எம்பி மைத்ரேயன் ஆகியோர் திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது இன்னொரு அதிமுகவின் மிக முக்கிய புள்ளி ஒருவர் திமுகவில் இணைய இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.